லவ்லி அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 4 தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. ஆரியன் படத்துலேருந்து இப்போ செல்வராகவனோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025லேயே தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. பைசன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இப்போ 7 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவிக்ரம் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அஸ்திரம் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த படத்துலேருந்து சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஷாம் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 7 ரிலீஸ் ஆக போகுது. மெண்டல் மனதில் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் இருந்து செல்வராகவனோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் டைரக்ஷனில் ஜிபி பிரகாஷ் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் வந்து ஓவர்சீஸ் தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை ஏபி என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்கிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு லவ் மூவி. ரியோராஜ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல இருந்து நாளைக்கு பூஜை வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது விஷயமா பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட இருக்கிற மாதிரி நியூ ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுந்தர்சி டைரக்ஷனில் நயன்தாரா அந்த படத்தில் லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நீக்க படத்துலேருந்து இப்போ கோல்டன் ஸ்பேரோ வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் இப்போ தேட்டரிக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இந்த படத்தோட ஓடிடி அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். இப்போ அனிருத்தோட ஹுக்கும் லைவ் கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 8 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த ஷோவோட டிக்கெட் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிங்ஸ்டன் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஜிபி பிரகாஷ் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 7 கிராண்டாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. வீரதீர சூரன் 2 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆத்தி அடி ஆத்தி அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சியான் விக்ரம் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் தமிழ் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 14 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 7 தமிழர் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜா கிளி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டாக தேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை டென்ட் கோட்டாவில் இந்த வாரமே ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த படத்தில் சமுத்திரகனி லீடர் நடிச்சிருந்தாரு. சமுத்திரகனியோட நெக்ஸ்ட் படம் தான் ராமம் ராகவம். இந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சன்நெக்ஸ்ட்டில் தமிழ் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 14 ப்ரீமியர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்கிற படம் தான் ஏஜென்ட். இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட்னா வர மார்ச் 14 சோனி லெவலில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் இந்த வட்டமாவது ப்ரீமியர் ஆக தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். கர்மா அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 4 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த சீரிஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் ப்ரீமியர் ஆக போகுது. தமிழ் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.